பிளாக் தயாரித்தல். அறிமுகம். கான்கிரீட் பிளாக் என்பது சுவர் கட்டும் பொழுது முதல் நிலையில் பயன்படுத்தப்படும் ஒரு கட்டுமான பொருள். இந்த அமர்வின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது கான்கிரீட் பிளாக் தயாரிப்பது. முதலில் நாம் கான்கிரீட் பிளாக் தயாரிக்க தேவைப்படும் கருவிகள் மற்றும் பொருட்களை பற்றி பார்ப்போம். தேவைப்படும் கருவிகள்: ட்ரோவல், வுட்டன் ஃப்ளோட், மோட்டார் கலவை பேன், அச்சு, மண்வெட்டி. தேவைப்படும் பொருட்கள்: மணல், சிமெண்ட், தண்ணீர், 6 மில்லிமீட்டர் மற்றும் 12 மில்லிமீட்டர் பருஞ்சல்லி கலவை. செய்முறை. இப்போது நாம் கான்கிரீட் பிளாக்ஸ் தயாரிப்பின் செயல்முறையை பற்றி பார்ப்போம். படி 1. கான்கிரீட் கலவையை தயாரிக்கவும். சிமெண்ட் கான்கிரீட் 1:6:6 என்ற பதத்தில் கலக்க வேண்டும். அதாவது 1 பாகம் சிமெண்ட், 6 பாகம் மணல் மற்றும் 6 பாகம் பருஞ்சல்லி கலவை. ஒரு மண்வெட்டியின் உதவியுடன் சிமெண்ட் மற்றும் மணலையும் சீரான நிறம் வரும் வரை தண்ணீர் சேர்க்காமல் ஒன்றாக கலக்க வேண்டும். இந்த கலவையில் பருஞ்சல்லி கலவை சேர்த்து இந்த கலவையையும் முற்றிலுமாக குழைத்து கொடுத்து எல்லா பொருட்களையும் சீராக சேர்க்கவும். பிறகு வேண்டிய அளவு சுத்தமான தண்ணீரை சேர்த்து குழைக்க வேண்டும். தண்ணீரை சேர்த்த பிறகு 2 மணிக்கூரில் கலவையை பயன்படுத்தவும் வேண்டும். படி 2. கான்கிரீட் கலவையை அச்சில் ஊற்றுதல். அச்சினை தட்டையான நிலத்தில் வைக்கவும். அச்சின் திறந்த பாகத்தில் ஒரு மணல் அடுக்கு பரப்பவும். கான்கிரீட்டின் கலவையை அச்சில் ஊற்றவும். ஒரு ட்ரோவலின் உதவியால் நெருக்கமாக நிரப்பவும். மேற்பரப்பினை ஒரு வுட்டன் ஃப்ளோட்டின் உதவியால் குறுக்காக அசைத்து வழுவழுப்பாக்கவும். இதே செயல்முறையை அச்சின் மற்றொரு பக்கத்திலும் செய்ய வேண்டும். அச்சின் திறந்த பக்கத்தில் ஒரு ட்ரோவலின் உதவியால் அதிகப்படியாக உள்ள கான்கிரீட் கலவையை எடுக்க வேண்டும். படி 3. கான்கிரீட் பிளாக்கினை பதப்படுத்துதல்.
கான்கிரீட் பிளாக்குகள் சிறிது நேரம் அச்சில் வைக்க வேண்டும். பிறகு கவனமாக அச்சினை கான்கிரீட் பிளாக்கிலிருந்து அகற்ற வேண்டும். பிளாக்குகளை நனைத்து அது பதமாகுவதற்கு விட வேண்டும். பதப்படுத்தும் செயல்முறையை தேவையான அளவு அழுத்தி நிற்கும் வலிமையை தருகிறது. மேலும் இதை 7 நாட்கள் கழித்துதான் எடுக்க வேண்டும். இத்துடன் நாம் இந்த வகுப்பின் முடிவிற்கு வந்துவிட்டோம். இந்த வகுப்பில் நாம் கற்றது கான்கிரீட் பிளாக் தயாரிப்பது.